ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு கிருஷ்ணகிரி குக்கிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 10 கிலோ நாட்டுக்கோழி பிரியாணி செய்ய போகிறோம். 10 கிலோ நாட்டுக்கோழி பிரியாணி செய்யறது முன்னாடி என்னென்ன வேணும்னு சொல்லி நான் வந்து செய்யும்போது அப்படி சொல்லிகிட்டே வரேன். நீங்கள் அப்படியே நோட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து என்னென்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பாத்திர கடைக்கு போய் நீங்கள் 20 கிலோ பாத்திரம் ஒன்று, 10 கிலோ பாத்திரம் ஒன்று கேட்டு வாங்கிக்கோங்க. 10 கிலோ பாத்திரத்தில் வந்து 2 கேன் தண்ணி ஊற்றி நல்லா சூடாக வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. நல்லா சூடாக முன்னாடி அந்த விறகெல்லாம் எடுத்து பிரியாணி பாத்திரத்தை மாற்றிடுங்க. மாற்றிட்டு இதில் வந்து 2 லிட்டர் எண்ணெயை விட்டுடுங்க. அப்புறமா 10 கிராம் பட்டை, 10 கிராம் ஏலக்காய், 10 கிராம் லவங்கம் போட்டு வெங்காயம் வந்து 3 கிலோ நைஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஸோ போட்டுட்டு நல்லா பொன்னிறமாக செவந்தோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து இஞ்சி வந்து 800 கிராமு, பூண்டு வந்து 1 கிலோ, மிளகாய் தூள் வந்து 100 கிராமு, அப்புறமா கல்லுப்பு வந்து கரெக்டாக நம்ம உள்ளங்கையில் வந்து 5 விரலில் உப்பு நல்லா ஃபுல்லாக வாரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு அப்புறமா நாட்டுக்கோழி எடுத்துன்னு வந்து போட்டு நல்லா ஒரு கொதி வர வரைக்கும் நல்லா வதக்கிங்க. ஸோ நல்லா வதங்கிட்டு முன்னாடி என்ன பண்ணணும்னா, நம்ம தக்காளி, வெங்காயம், கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய். தக்காளி வந்து 4 கிலோ, அதில் வெங்காயம் சும்மா 1 கிலோ ஆட் பண்ணியிருக்கிறோம். கொத்தமல்லி ஒரு கட்டு, புதினா ஒரு கட்டு, 100 கிராம் பச்சை மிளகாய், 1 லிட்ரு தயிர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கொதிக்க வச்சுக்கலாம். ஸோ நல்லா தக்காளி எல்லாம் கொழிஞ்சி முன்னாடி நம்ம ஒரு 3 லிட்டர் டப்பா ஒலையிலேருந்து தண்ணி எடுத்து ஸோ இதில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிட்டு முன்னாடி இப்போ வந்து நம்ம நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு திரும்ப ஒரு 10 செகண்ட் நம்ம தம்முக்கு விட்டுடலாம். தம்முக்கு விட்டுட்டு முன்னாடி இப்போ வந்து நம்ம லெமன் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ லெமன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து திரும்ப ஒரு 5 நிமிஷம் வந்து மூடி போட்டு திரும்ப தம்முக்கு விட்டுட்டு அதுக்கப்புறமா உப்பு காரம் எல்லாம் பார்க்கலாம். ஸோ உப்பு காரம் வந்து எப்படி இருக்கணும்னா, உப்பு லைட்டாக சுருக்குன்னு இருக்கணும், அப்புறமா காரமும் லைட்டாக அந்த சுருக்குன்னு இருக்கணும். ஸோ இது சுருக்குன்னு இருந்துச்சுன்னா ஓகே, அப்படி இல்லைன்னா நீங்கள் லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஒலை வந்து நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஸோ நல்லா கொதி வந்துட்டு முன்னாடி என்ன பண்ணணும்னா, அதில் வந்து உப்பு, புதினா, நம்ம அரிசி வந்து முதல்ல ஃபஸ்ட்டே பிரியாணி வந்து செய்யறதுக்கு முன்னாடியே வந்து ஊற போட்டோம், அது காமிக்க மறந்துட்டேன். ஸோ நம்ம பிரியாணிக்கு ஊற போட்டு அரிசி எடுத்துன்னு ஆட் பண்ணி லைட்டாக ஆஃப் பாயில் மாதிரி வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த கூடையில் வடித்து எடுத்துன்னு வந்து நம்ம செஞ்சு இந்த கிரேவியில் போட்டுடலாம். போட்டுட்டு முன்னாடி தம்முக்கு விட்டு விட வேண்டியது தான். ஸோ தம்முக்கு மூடி போட்டு சைடில் ரேஷன் வச்சு கட்டிட்டு மேலே நெருப்பு போட்டுடுங்க, கீழே வந்து நெருப்பு போட்டுடுங்க. ஸோ லைட்டாக இந்த சைடில் எல்லாம் ஆவி வரணும். ஸோ ஆவி வந்துட்டு முன்னாடி என்ன பண்ணணும்னா, கீழே வந்து ரவுண்டாக ரிங் மாதிரி நெருப்பு கட்டிடுங்க. நெருப்பு கட்டிட்டு கரெக்டாக 20 நிமிஷம் நீங்கள் தம்முக்கு விட்டுடுங்க. ஸோ தம்முக்கு 20 நிமிஷம் விட்ட உடனே நம்ம வந்து பிரியாணி வந்து இப்போ வந்து கழட்டி காமிக்க போகிறோம். ஸோ எப்படி வந்துருக்குது மட்டும் பாருங்கள். ஸோ நாட்டுக்கோழி பிரியாணி பொறுத்த வரைக்கும் அது நம்ம பாய்லர் கோழியோட இந்த பிரியாணியோட டேஸ்ட் வேறு லெவல் இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் பிரியாணி எப்படி இருக்குது மட்டும் காமிக்க பாருங்கள். ஸோ நம்ம பிரியாணி வந்து செம்மையாக இறங்கிக்குது. இது வந்து நான் கஸ்டமருக்கும் கொடுத்தேன். ஸோ கஸ்டமரும் சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குதுன்னு சொன்னார். ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோ வரும். ஸோ நான் ரொம்ப நாளைக்கு கழித்து தான் இன்றைக்கி வீடியோ அப்லோட் பண்ணுறேன். கொஞ்சம் ஒர்க்கு வேறு இடத்துல இருந்ததுனால நான் வேறு இடத்துக்கு போயிட்டேன். அதனால் வந்து வீடியோவில் வந்து கரெக்டாக அளவோட காலம் சொல்ல முடியல. ஏன்னா ஒர்க்கு கொஞ்சம் அங்கே இங்கே கொஞ்சம் முன்ன பின்ன ஆகுறதுனால நான் வந்து சொல்ல முடியல. அப்படி வீடியோ பிடிச்சி போட்டிருந்தேன். ஸோ இன்றைக்கி தான் டைம் கிடச்சிது. இந்த வீடியோ பிடிச்சி லைக்